வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் லேர்ன் வித் சரண். இன்னைக்கு நம்ம ஏஜ் சம்ல அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஆஃப்டர் 5 years Mayan's age will be 3/5 of his father's age. First sentence over. Next, second sentence, 5 years ago the ratio of their age was 2:5. Third sentence, find the present age of Mayan. ஸோ இதான் 3 சென்டென்ஸாக நம்ம பிரிச்சுக்கிறோம். நம்ம இந்த சம போடும்போது நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இ மெத்தட்னு சொல்லியிருக்கு. ஸோ அந்த இ மெத்தடில் ஃபர்ஸ்ட் நம்ம கேபிட்டல் இ போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் நம்மளுக்கு வந்து இது ப்ரெசண்ட்டு, இது பிஃபோர், தட் இஸ் அகோ, இது ஃபியூச்சர் இல்லையா? ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன இருக்கு? ஆஃப்டர் 5 years. அப்போ எங்கேருந்து எப்பவுமே நமக்கு ரெஃபரன்ஸ் ப்ரெசென்ட்லேருந்து தான். ஆஃப்டர் 5 yearsனா இங்கேருந்து 5 வருஷம் கழிச்சு. ஆஃப்டர் 5 years அப்போ இங்கே ஃபில்அப் பண்ணணும். யார் ஏஜ்? ஃபர்ஸ்ட் மாயன் சொல்கிறாங்க. அப்போ மாயனுக்கு 3:5. யார் மாயன்? ஃபர்ஸ்ட் மாயன், செகண்ட் ஃபாதர். ஸோ 3:5 எப்படி எழுதுறோம்? ஆஃப்டர் 5 years மாயன் ஏஜ் இஸ் 3/5 ஆஃப் ஃபாதர்ஸ் ஏஜ். மாயன் ஃபாதர், இது எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஓவர். செகண்ட் சென்டென்ஸ், 5 years ago. அது எங்க இருந்து? இங்க இருந்து இல்ல, இங்க இருந்து 5 years ago. அப்போ இங்க 5 years ago இங்க எழுதணும். என்ன சொல்றாங்க? their ages, அவங்க ரெண்டு பேர் ஏஜஸ் தான் சொல்றாங்க. 2:5 அதுக்கு நேரா எழுதணும். 2:5 இல்லையா? அவங்க ரெண்டு பேரோட ஏஜ் ரேஷியோ 2:5. அதுக்கப்புறம் என்ன கேக்குறாங்க? find the present age of Mayan. இப்போ என்ன கேட்குறாங்க? ப்ரெசென்ட்னா இந்த இடம் சென்டர், மாயன்னா இது. அப்போ இதுவும் மீட் ஆகிற இடம் இங்கே தான் கொஸ்டின் மார்க் கேட்குறாங்க. ப்ரெசென்ட் ஏஜ் ஆஃப் மாயன் ப்ரெசென்ட் இங்கே தான் கேட்குறாங்க. ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு எதுவுமே நம்பர் இல்லை. இப்போ நம்ம போன சம்லலாம் நம்ம என்ன பார்க்குறோம்? எங்கே கேட்குறாங்களோ அங்கேயே அதோட மடங்கு அப்படியே பார்த்துட்டோம், அங்கே மடங்கு. ஆனால் இங்கே வந்து இந்த இடத்துல சென்டரில் உள்ள ரேஷியோவுக்கு நம்பர் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கிருந்து இங்க நம்ம கண்டுபிடிச்சு இதோட மடங்கை கண்டுபிடிச்சிட்டு அங்கிருந்து பாஸ்ட்ல இருந்து அந்த ஏஜை கண்டுபிடிச்சு அங்கிருந்து இங்க ஒரு 5 + 5 எவ்வளவு? அங்கிருந்து இங்க வருஷம் +5 போட்டோம்னா நமக்கு இந்த ஆன்சர் வந்துடும் இல்லையா? ஸோ அந்த ஏஜை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்க உள்ள ஏஜை இந்த 2 மடங்கை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 2 மடங்கை கண்டுபிடிக்கணும்னா எப்பவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், எங்க ரவுண்ட் பண்ணிருக்கோம் அடுத்ததுக்கு வரணும். இந்த ரேஷியோல இருந்து இதுதானே கண்டுபிடிக்க போறோம். அப்ப இந்த ரேஷியோல இருந்து அடுத்த ரேஷியோக்கு எவ்வளவு தூரம் வரணும்? 5 + 5 10 இன்டு இங்க இருந்து இங்க வந்தாச்சு. வந்த பிறகு இது ரெண்டுத்துக்கோட டிஃபரன்ஸ் எவ்வளவு? 5க்கும் 3க்கும் 2. சோ 2 அதாச்சா. நெக்ஸ்ட் வந்து கிராஸ், இந்த கிராஸ் 5 3s are 15, 5 2s are 10, 15 - 10 5 இல்லையா? சொல்ல புரியுதா? 5 × 3 15, 5 × 2 10, 15க்கும் 10க்கும் டிஃபரன்ஸ் 5. ஸோ இப்போ இந்த மொத்தத்தோட வேல்யூ எவ்வளோன்னு பார்க்கணும். இப்போ 5 நம்ம என்ன கட் பண்ணலாம்? 2ல 10ல கட் பண்ணலாம் 2. ஸோ 2 2s are 4, 4 2s are 8. அப்போ இது மொத்தம் இந்த 2 பங்கு எவ்வளோ? 8. இது மொத்தத்தோட வேல்யூ எவ்வளோ? 8. ஸோ இந்த 8 இங்க அதாவது அகோல இருக்கு. இதை நம்ம ப்ரெசென்ட் கொண்டு வரணும். எவ்வளவு தூரம் கொண்டு வரணும்? 5 years பிளஸ் பண்ணணும். அப்ப 8 + 5, 8 + 5 எவ்வளவு? 13. 13 தான் யுவர் ஆன்சர். சோ எங்க இருக்கு 13 யுவர் ஆன்சர். புரியுதுங்களா? சோ வெரி சிம்பிள். இங்க வந்து क्वेश्चन மார்க் இங்க இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்? மேல உள்ளதை கண்டுபிடிச்சிட்டு ஏஜை கண்டுபிடிச்சிட்டு மடங்கை கண்டுபிடிச்சிட்டு அங்க இருந்து இத +5, ஏன்னா இங்க 5 வருஷம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த +5 போட்டு நம்ம கொண்டு வரோம். நம்ம மேலே இருக்கிறத கண்டுபிடிக்கும் போது இதை ரவுண்ட் பண்ணிட்டு அந்த ரேஷியோலேருந்து அடுத்த ரேஷியோவுக்கு வரும்போது 10, 5 கிடையாது, 5 + 5 10. அங்கேருந்து இங்கே வரும்போது 10. இதோட டிஃபரன்ஸ் 2, கிராஸோட டிஃபரன்ஸ் 5. இதை போட்டோம்னா மொத்தத்துக்கும் இதுக்கு ஆன்சர் எவ்வளோ? இந்த 2 மடங்குக்கு ஆன்சர் 8. ஆனால் இந்த 8ன்றது எப்போ? அகோல. ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ வேணும்? ப்ரெசென்ட்ல வேணும். அப்போ 8 + 5 13 தான் மாயனோட பிரசன்ட் ஏஜ். இப்போ ஆன்சர் நமக்கு 13. இதுதான் நம்ம இங்க தமிழ்லையும் பார்க்கலாம். 5 ஆண்டுகள் கழித்து மாயன் வயது தந்தை வயதுல 3 மடங்கு. அப்படியே நீங்க என்ன எழுதிருக்கோமோ அதை அப்படியே நம்ம
இந்த சொல்யூஷன் அப்படியே தமிழ்ல உள்ளதுக்கு கரெக்டா பொருந்தும். ஓகே, சோ இப்போ 8th சம்ல அடுத்த சம் பார்க்கலாம். சோ இந்த அடுத்த சம்ல வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் 6 years ago a man's age was 5 times of his son's age. full stop வருதுனா அதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். செகண்ட் சென்டென்ஸ் after 10 years he will be 3 times of his son. செகண்ட் சென்டென்ஸ் ஓவர். தேர்ட் சென்டென்ஸ் what is son's present age. இதே நம்ம தமிழ்ல பார்க்கும்போது 6 வருடங்களுக்கு முன்பு ஒரு மனிதனின் வயது அவருடைய மகனின் வயதை விட 5 மடங்கு அதிகமாக இருந்தது. முதல் வாக்கியம். இரண்டாம் வாக்கியம் 10 வருடங்களுக்கு பிறகு அவர் தனது மகனை விட 3 மடங்கு அதிகமாக இருப்பார். மூன்றாவது வாக்கியம் அவருடைய மகனின் தற்போதைய வயது என்ன. இதுதான் கேள்வி. சோ இந்த 3 வாக்கியம் இருக்கு. நம்ம வந்து ஏஎக்ஸ்எம்ல இ மெத்தட் கேபிட்டல் இ. சோ இ போட்டுட்டோம். சோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அகோ அகோனா இங்க எழுதணும். எத்தனை வருஷத்துக்கு அகோ? நமக்கு ரெஃபரன்ஸ் எப்பவுமே இங்க தான். சோ இங்க இருந்து 6 வருடங்களுக்கு முன்ன. இப்போ இங்க தான் நம்ம ஃபில் அப் பண்ணணும். யார் வந்து man's age was 5 times of his son's age. அப்போ man son 5 மடங்கு. 5 மடங்குனா அப்போ son 1 மடங்கு, man 5 மடங்கு. manனா father. after 10 years after 10 years னா இங்க இருந்து இல்லையா? இங்க இருந்து நம்ம எப்பவுமே ரெஃபரன்ஸ் இங்க இருந்து தான். after 10 years 10 வருடங்களுக்கு பிறகு இங்க எழுதணும். after heன்றது யாரு? அவர்தான், the man. he will be 3 times அப்போ 3 மடங்கு of his son's age. 3 மடங்கு இருக்காரு. அப்போ அவர் சன்னை வந்து 1 மடங்கு வச்சுக்கணும். அப்போ 3 மடங்கு. நெக்ஸ்ட் கேக்குறாங்க what is son's present age. presentனா இது இந்த இடம். சன்னுனா யாரு? இவரு. சன்னு பிரசன்ட் எங்க மீட் ஆகுது? இதுதான் கேள்வி. இதுதான் கண்டுபிடின்னு சொல்றாங்க நமக்கு. சோ இந்த இடத்துல எந்த நம்பரும் இல்ல. நம்ம யூசுவலா எங்க கேக்குறாங்க ரவுண்ட் பண்ணிட்டு அந்த நம்பர் அத்தனை மடங்கு நம்ம கண்டுபிடிப்போம். ஆனா இந்த இடத்துல எந்த நம்பரும் இல்ல. அப்ப என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னால என்ன நம்ம ஈஸ்ட்ல இருக்கோ சன்னுக்கு அதோட மடங்கை கண்டுபிடிச்சி அதோட மடங்கு கண்டுபிடிச்சி அதுல இருந்து பாஸ்ட் அதாவது அகோல இருந்து நம்ம பிரசன்ட்டுக்கு வரணும்னா என்ன பண்ணி வரணும்? நான் சொல்லியிருக்கேன். நம்ம இதுல வந்து பிளஸ் பண்ணி வரணும். எவ்வளவு பிளஸ் பண்ணணும்? 6 வருஷம் இல்லையா? அந்த 6 வருஷத்தை பிளஸ் பண்ணா நம்மளுக்கு இந்த விடை வந்துடும். ஸோ இப்போ இந்த 1 மடங்கை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்பவுமே எங்க ரவுண்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு அடுத்ததுக்கு போகணும். எப்படி போறது? அங்க இருந்து 6 + 10 இல்லையா? 16. அப்போ 16 இன்டூ இங்க இருந்து இங்க வந்தாச்சு. வந்த பிறகு இது ரெண்டுத்துக்கு உள்ள வித்தியாசம் எவ்வளோ? 2. அப்போ அந்த 2 போட்டாச்சு. டினாமினேட்டர் வகுத்தல்ல என்ன போடணும்? கிராஸ் 3 1s are 3 5 1s are 5. 5க்கும் 3க்கும் வித்தியாசம் 2 இல்லையா? இது பெருக்கல் இது மல்டிப்ளை பண்ணி அதோட வித்தியாசம். அப்போ 2. ஸோ இப்போ 2க்கு 2 கட் ஆயிடும். அப்போ இங்க என்னது? 16. இது மொத்தத்துக்கு ஆன்சர் எவ்வளோ? 1 மடங்கு எவ்வளோ? 16. ஆனா நமக்கு இந்த மொத்த 16 இங்க இருக்கு, அகோல இருக்கு. நமக்கு என்ன தேவை? பிரசன்ட்ல கேக்குறாங்க. அப்போ 16 + 6. 16 + 6 எவ்வளோ? 22. ஸோ நமக்கு என்ன ஆன்சர்? 22 இல்லையா? 22 தான் நமக்கு ஆன்சர். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ உங்களுக்கு இதே தான் நீங்க தமிழ்ல நீங்க பார்க்கும்போது அதே தான். நீங்க ஃபர்ஸ்ட் வாக்கியத்துக்கு இங்க எழுதுறீங்க முன்பு இல்லையா? வருடங்களுக்கு முன்பு ஃபர்ஸ்ட் வாக்கியம் எழுதுறீங்க. அதுக்கப்புறம் செகண்ட் வாக்கியம் இங்க எழுதுறீங்க. அதுக்கப்புறம் கேள்வி வந்து 3வது வாக்கியம் இங்க கேட்கறாங்க. அதே தான். நமக்கு வந்து இங்க நம்பர் இல்லாததுனால நம்ம என்ன பண்றோம்? முன்னாடி உள்ள சன்னோட ஏஜ் இங்க அகோல என்ன ஏஜ் இருக்கோ அதை மடங்க கண்டுபிடிச்சி அந்த ஏஜ் அந்த வயசை கண்டுபிடிச்சு அங்க இருந்து பாஸ்ட்ல இருந்து பிரசன்ட்டுக்கு வரணும் இல்லையா? வரும்போது எவ்வளவு தூரம் வரணும்? 6 வருஷம் வரணும். அப்போ 16 மொத்தத்துக்கு கண்டுபிடிச்சா 16 + 6 போட்டோம்னா 22. ஸோ இது இந்த மாதிரி நம்ம ஈஸியா நம்ம போட முடியும். தேங்க்யூ.